29 நாட்களிலே காணக்கூடிய மாதத்தினை எடுத்துக்கொண்டால், அதாவது பிப்ரவரி மாதம் லீப் இடத்திலே அமையக்கூடிய பிப்ரவரி மாதத்தினை எடுத்துக்கொண்டால், அந்த மாதத்திலே முதலாம் திகதிகளிலே இருக்கக்கூடிய முதலாம் திகதியிலே அமையக்கூடிய அந்த நாள் மாத்திரம் 5 தடவைகள் அந்த மாதத்திலே காணப்படும். ஏனையவை 4 தடவைகள் காணப்படும். 29 நாட்களை கொண்ட பிப்ரவரி மாதத்திலே லீப் இடத்தில் தான் அமையப் போகின்றது. அந்த மாதத்திலே முதலாம் திகதியிலே இருக்கக்கூடிய நாள் மாத்திரம் 5 தடவைகள் காணப்படும். ஏனையவை 4 தடவைகள் காணப்படும். அதே நேரம் சாதாரண வருடத்தில் அமையக்கூடிய பிப்ரவரி மாதமாக இருந்தால் அந்த மாதத்திலே 28 நாட்கள் காணப்படும். 28 நாட்கள் காணப்படுகின்ற போது எந்த ஒரு மாதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சாதாரண வருடத்திலே அமைகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு காணப்படும். அதாவது அந்த மாதத்திலே, அதாவது 28 நாட்களை கொண்ட பிப்ரவரி மாதத்திலே வாரத்திலே இருக்கக்கூடிய 7 நாட்களும் சம எண்ணிக்கையிலே காணப்படும். 7 நாட்களுமே 4 தடவை சம எண்ணிக்கை என்கின்ற போது 4 தடவை காணக்கூடியதாக இருக்கும். வாரத்திலே இருக்கக்கூடிய 7 நாட்களுமே 4 தடவைகள் காணப்படும். இது எந்த ஒரு மாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பியல்பாக இருக்கும். அதாவது சாதாரண வருடத்திலே அமைகின்ற பிப்ரவரி மாதத்தில் அனைத்து நாட்களும் சம எண்ணிக்கையில் 4 தடவையிலே காணப்படும். இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே 31 நாட்கள், 30 நாட்கள், 29 நாட்கள், 28 நாட்கள் என்ற வகையிலே மாதத்தினுடைய நாட்கள் வேறுபடுகின்ற போது, அந்த மாதத்திலே அமைகின்ற நாட்களுடைய எண்ணிக்கையும் மாறுபடும்.